தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். VIVO உடைய முதல் folding smartphone இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. VIVO X Fold3 Pro and இது Zeiss உடைய collaborationலயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்க பார்த்தலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணே உள்ள ஸ்மார்ட்போன் இருந்தது and உள்ள எக்கச்சக்கமான புக்லெட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சிம் வச்சுக்கிட்ட பின் இருக்கு. சார்ஜரையும் பாக்ஸ்லயே கொடுத்திருக்காங்க. ஆனா கேஸ் எதுவுமே இல்ல. போன் கையில் எடுத்தா இது வரைக்கும் யூஸ் பண்ண ஃபோல்டுலயே இது ரொம்பவே லைட் வெயிட்டான ஃபோல்டு மாதிரி தான் இருக்கு and ஸ்லிம்மாவும் இருக்கு. இருங்க இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் அவங்க என்னென்ன சொன்னாங்க தெரியுமா? இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் நாங்க தான் ஸ்லிம்மஸ்ட் ஃபோல்டு, லைட்டஸ்ட் ஃபோல்டு, பிக்கஸ்ட் டிஸ்பிளே இருக்கிற ஃபோல்டு, பிக்கஸ்ட் பேட்டரி இருக்கிற ஃபோல்டு, ஃபாஸ்டஸ்ட் சார்ஜிங் இருக்கிற ஃபோல்டு and ஃபர்ஸ்ட் ஃபோல்டு வித் Snapdragon 8 Gen 3 ன்னு சொல்றாங்க. கூடவே பிரைட்னஸ்ட் ஃபோல்டுன்னு சொல்றாங்க. இவ்வளோ இருக்கா? இப்போ ஃபோனை பார்த்துடலாம். ஸோ ஃபோனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஸ்லிம்மாக இருக்குங்க. எந்த அளவுக்கு ஸ்லிம்னா நம்மக்கிட்ட பழம் இருக்கா, பழத்தை பக்கத்தில் வச்சு பார்த்தா பாருங்கள் இந்த ஃபோன் எந்த சைஸில் இருக்கோ இந்த ஃபோனை ஃபோல்டு பண்ணாலே அந்த சைஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ இன்னும் விரிச்சு பார்த்தா கம்பேரிசன் பாருங்களேன். இந்த நல்ல ஸ்லிம்மான ஒரு ஃபோன் தான். ஸோ உங்களுக்கு ஒரு நார்மல் ஃபோனை கையில் பிடிக்கிற ஃபீல் மட்டும் தான் இருக்குது. என்னன்னா கொஞ்சம் நீட்டமாக இருக்குது அண்ட் நம்ம ரெகுலர் யூசேஜ்லாம் வந்து பண்ணும்போது இந்த ஃபோனை வச்சு எடுக்கிறதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எனக்கு 1.5 மாதம் 2 மாதம் ஆச்சு பழகிறதுக்கு. பட் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாக்கெட்லாம் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸ் ஆஃப் யூஸ் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அண்ட் கையில் எடுக்கும்போது ரெண்டுமே ஒரே வெயிட் மாதிரி தான் தெரியுது. எனக்கு இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி தெரியுதுங்க இதை விட. இது எங்க கொடுப்பா தம்பி, உண்மையாகவே நான் சொன்ன அளவுக்கு இருக்குதான்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ ஐஃபோனோட வெயிட் போட்டு பார்த்தா 250 கிராம் வருது. 1/4 கிலோ 1/4 கிலோ வச்சு சுற்றி நிற்கிறேன். 246 கிராம் தான் வருது. கொஞ்சம் வெயிட்டான பழம் போல. பட் இது பரவாயில்ல, வெயிட் வரைக்குமே நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த வெயிட்டை ஏன் முக்கியமாக நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல பேட்டரி இது வரைக்கும் வந்த ஃபோல்டுல இதுல தான் அதிகமான பேட்டரின்னு சொல்றாங்க. 5700 mAh பேட்டரி. பரவாயில்ல, இந்த வெயிட்ல அதை அச்சீவ் பண்ணிருக்கிறது, இவ்வளவு பெரிய பேட்டரி கொடுக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். பிகாஸ் இவ்வளவு பெரிய டிஸ்பிளே நம்ம யூஸ் பண்ணும்போது கன்சிஸ்டன்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ட்ரெயின் ஆகும். அதுக்கும் சேர்த்து இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கொடுத்துருக்காங்க. 100 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 50 வாட்கான வயர்லெஸ் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. இதுவுமே இந்தியாவின் முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுமே கிளாஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆர்னர் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்றதையும் மென்ஷன் பண்றாங்க. சரி, உள்ள என்னப்பா இருக்குன்னு ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள வந்து ஃபில்ம் இருக்குங்க. சோ கிளாஸ் எல்லாம் உள்ள கொடுக்க முடியாது இல்லையா, ஃபோல்ட் எல்லாம் ஆகணும். அந்த ஃபில்ம் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவுமே நல்ல குவாலிட்டியா ஃபில்ம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சரி, இதுல முக்கியமான விஷயமே அந்த ஹிஞ்சி தானே. அந்த ஹிஞ்சி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்னா அதுவுமே கார்பன் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கிறதுனால தான் நல்ல லைட் வெயிட்டாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. சரி, லைஃப் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது நீங்க ஒரு நாளைக்கு கேஷுவலா ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றீங்க, ஒரு 100 தடவை அப்ராக்சிமேட்லி வச்சுக்கிட்டு நீங்க ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணா கூட 12 வருஷம் வரைக்கும் இந்த ஹிஞ்சி வந்து தாக்கு பிடிக்கும் அப்படின்றத வந்து கிளைம் பண்றாங்க. கிரீஸ் அப்படின்றது ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் போன்ல ரொம்பவே முக்கியம். இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதுல நாங்க பார்க்கும்போது 2 நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் இன்னும் கிரீஸ் வந்து வரல. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணி வந்து பார்த்தோம். ஸோ டைரக்டா ஃபிளாட்டா இருக்கும்போது எங்களுக்கு எந்த ஒரு கிரீஸுமே வந்து தெரியல. அண்ட் போனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஃபிளாட்டா தான் வந்து தெரியுது. ஒருவேளை நீங்க அந்த 12 வருஷமா இந்த போனை வாங்கி யூஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா அப்ப மேபி எப்படி இருக்கும்னு தெரியல. பட் 12 வருஷம் யூஸ் பண்ணீங்களா? பட் டிசைன் வைஸா நான் சர்ப்ரைஸ் ஆன விஷயம் என்ன தெரியுமா? மேல ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன ப்ரோ பிரமாதம்னா இருங்க, ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. அலர்ட் ஸ்லைடருமே வந்து கொடுத்திருக்காங்க. எஸ், அலர்ட் ஸ்லைடர் கரெக்டாக தான் வந்து கேட்குறீங்க. அதுவுமே இருக்கு. IPX8 ரேட்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மேல இருக்கக்கூடிய டிஸ்பிளேலையும் இருக்கு, ஓபன் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய டிஸ்பிளேலையும் இருக்கு. இருக்கிறது பிரச்சனை கிடையாது. அதை அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரா கொடுத்துருக்காங்க. பிளஸ் ரொம்ப கீழே வைக்காம நான் எப்பவுமே வலியுறுத்துறதன் பேரில் அதை கொஞ்சம் மேல தான் வச்சிருக்காங்க. இப்போ முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுவோம். டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே மேல இருக்கிற டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரியே தான் ஒரு நார்மல் போனை யூஸ் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. பட் என்னன்னா கொஞ்சம் நேரோவா இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப நேரோவா இருந்தாலும் பார்க்கறது கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோல நம்ம படம்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், வைட் ஆங்கிள் பாக்குற மாதிரி அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய டிஸ்பிளே வந்து கிடைக்குது. அண்ட் மேலேயும் உள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பஞ்சோல கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லயுமே முன்னாடி இருக்கு அண்ட் இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள இருக்கக்கூடிய டிஸ்பிளே குவாலிட்டியுமே நல்லா இருக்கு, ரெஸ்பான்ஸுமே வந்து நல்லா இருக்கு. அண்ட் நீங்க வீடியோஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது மேல கீழ உங்களுக்கு பிளாக் பாக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது நீங்க வந்து பார்க்கலாம். இதுல டால்பி அட்மாஸ்கான சப்போர்ட்டும் இருக்கு, டால்பி விஷன் இருக்கு, HDR10+கான சப்போர்ட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் பிரைட்னஸ் பத்தி சொல்லணும்னா 4500 நிட்ஸ்கான பிரைட்னஸ் இருக்கு. இதுவுமே இந்தியால. ஓகேவா? சோ இது வந்து இன்டோர்லயுமே சரி அவுட்டோர்லயுமே சரி பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குங்க. இது ஒரு LTPO டிஸ்பிளே அப்படின்றதால 1 ஹெர்ட்ஸ்ல உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து வரும். அண்ட் இந்த மாதிரி நார்மலா மட்டும் கிடையாது, நீங்க டேபிள்ல இந்த மாதிரிலாம் மடச்சி வச்சு யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நார்மல் வைக்க மாட்டோம். பட் அப்படி இருந்து அந்த மாதிரி யூஸ் கேஸ் இருந்து நீங்க பண்ணாலுமே உங்களுக்கு அந்த 1 ஹெர்ட்ஸ்ல இந்த மாதிரி வந்து அழகான கிளாக்ஸ் எல்லாம் வந்து இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். இது இன்னும் நிறைய கஸ்டமைஸும் வந்து பண்ணிக்கலாம். பார்க்கிறதுக்கு நீட்டா இருக்குல்ல. அதாவது வந்து வாங்குனது ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் போன், ஜஸ்ட் ஃபோல்டு இப்படி பண்ணி மட்டும் யூஸ் பண்ணாம இந்த மாதிரியும் ஒரு சில யூஸ் கேசஸ் இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம்.
இவ்வளோ விஷயத்தையுமே எடுத்து ரன் பண்றதுக்கு இன்னைக்கு தேதியில் இருக்கக்கூடிய ஸ்னாப்டிராகனுடைய ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரான ஸ்னாப்டிராகன் 8 Gen 3 வந்து கொடுத்துருக்காங்க. LPDDR5X RAM டைப் இருக்கு, UFS 4.0 ஸ்டோரேஜ் டைப் இருக்கு. எல்லாமே இருக்கிறதுல மேக்ஸ் டவுட் என்னமோ அதெல்லாம் கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்கன்ட்டு. சரி, அதில் AnTuTu ஸ்கோர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மில்லியனுக்கு மேலே வருது. மற்ற பெஞ்ச் மார்க்ஸும் என்ன வருதுன்றத வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் குறிப்பாக சொல்ல போனால் உங்களுக்கு கேமிங் இதில் விளையாட முடியுமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஃபோல்டிங்கை வாங்கி யாரும் கேமிங்காக வந்து விளையாட போகிறதில்ல. பட் கேமிங் அப்படி விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கனாலுமே உங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனாக இருக்கட்டும் இல்லை உள்ள இருக்கக்கூடிய ஸ்க்ரீனாக இருக்கட்டும் ரெண்டுத்திலையும் விளையாட முடியுது. பட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் கொஞ்சம் தான் விளையாடி இருக்கும். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு எல்லாம் இதோட பிரைசிங் எல்லாம் கம்மியாக இருந்து ரிவ்யூ எல்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா அப்போ ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை சொல்றேன். இது கூடவே இவங்க V3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. இது பல இடங்களில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் இந்த சிப் மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 4Kல சினிமேட்டிக் போர்ட்ரேட் எடுக்கக்கூடிய ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு சொல்லுங்க. இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பில்டிங்காக இருக்கட்டும் இல்லை இந்த செடி மரம் எந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணுது. ஆக்சுவலி ஃபோன் ஃபுல்லாக வெயிலில் இருக்குது. இப்போ அப்படியே கொஞ்சம் ஷேடோவில் வாங்க. எஸ், இப்போ ஷேடோ இப்போ எந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணியிருக்கு. கால் பாவம் நாய்க்குட்டி. கிரேட் எஸ்கேப். இந்த ஃபோனில் எனக்கு இருந்த மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேமராவில், ஏன்னா ஜைஸுடைய கொலாபரேஷனும் இருக்குது. சரி, அது எப்படி இருக்குன்றதை சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு ஸ்பெக்கு சொல்லிடுறேன். 50 மேப்ஸ்க்கான மெயின் கேமரா இருக்குது. ரெண்டாவதாக ஜைஸுடைய கொலாபரேஷனில் 50 மேப்ஸ்க்கான டெலஃபோட்டோ லென்ஸை கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துலையுமே OIS சப்போர்ட் இருக்குது. மூணாவதாக வைட் ஆங்கிள் லென்ஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 மேப்ஸ்க்கான சென்சர். சரி, முதல்ல இதோடைய கேமரா சாம்பிள்ஸை பாருங்கள். இந்த செடியுடைய கலராக இருக்கட்டும், அந்த பூவுடைய கலராக இருக்கட்டும், அண்ட் நேச்சுரல் பொக்கே பாருங்கள். இது எல்லாமே நார்மல் கேமராவில் எடுத்த ஷாட்ஸ். உங்களுக்கு கலர்ஸ் நல்ல வைப்ரண்டாகவும் இருக்குது. டைனமிக் ரேஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஆஸ்பெக்ட்ஸில் நல்லாவே ப்ராசஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லும். சரி, ஹியூமன் சப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஹியூமன் சப்ஜெக்ட்டுமே நல்லா ப்ராசஸ் பண்ணியிருக்கு. பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லபடியாக வந்து ப்ராசஸ் ஆயிருக்கு. என்ன ஒரே இடத்துல மட்டும் ஒரு லட் அப்ளை பண்ண மாதிரி இருந்தது. அதில் டிஃப்ரெண்ட் டோன் ஆஃப் செட்டிங்ஸ் எல்லாம் இருந்தது. ஒன்று மாற்றி எடுத்து பார்த்தோம். பட் நார்மலாக எடுக்கக்கூடிய 2-3 ஷாட்லாம் வந்து பாருங்க. என்னுடைய டிஷர்ட் கலர்லேருந்து ஃபேஸ் கலர், இன்ஃபேக்ட் 2Xல நம்ம நார்மல் கேமராவில் ஜூம் பண்ணும் போதே ஒரு நல்ல ஒரு இமேஜ் வந்து கிடைக்குது. சரி, இப்போ மல்டிபிள் ஃபோக்கல் லென்த்தில் எப்படி இருக்குன்றது வந்து பார்த்துலாமா. வெவ்வேறு ஃபோக்கல் லென்த்தில் நம்ம அப்படியே எடுத்துருக்கோம். உங்களுக்கு லைனாக வந்து காமிச்சிடறேன். நீங்களே வந்து பாருங்கள். ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் ஆக அதோடைய ப்ராசஸிங்குமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டே போகுது. நல்ல ஒரு போர்ட்ரேட் இமேஜ் வந்து கிடைக்குது. சரி, ஜைஸுடைய காம்பினேஷனில் அந்த ஃபிளார் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்றது அப்படியே லைனாக காமிச்சிட்டே வரும் பாருங்க. ஜைஸுடைய காம்பினேஷனில் நீங்கள் வெவ்வேறு விதமான ஸ்டைல்ஸில் நீங்கள் போர்ட்ரேட் வந்து எடுத்துக்க முடியும். எல்லா விதமான போர்ட்ரேட்லையுமே உங்களுக்கான ப்ராசஸிங் நல்லா பண்ணியிருக்கு. அண்ட் எட்ஜ் டிரெக்ஷனுமே வந்து டாப் நாச்சாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து உண்மையிலேயே வந்து அந்த ஸ்கின் டோனை ரீடைன் பண்ணி கொடுத்ததுக்கே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிடுவாங்க. இதில் இருக்கு. சரி, டே டைம்லலாம் கலக்கிடுச்சு. நைட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நைட்லையுமே நாங்கள் ஒரு 4-5 இமேஜஸ் வந்து கிளிக் பண்ணி பார்த்தோம். கலர்ஸ் கொஞ்சம் ஓவர் பூஸ்ட் பண்ண மாதிரி தெரியுது. பட் டீடைல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கேப்சர் ஆயிருக்கு. சரி, செல்ஃபி எப்படி இருக்கு நார்மல் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இமேஜில் ஓரளவுக்கு டீடைல் எல்லாம் வந்து கேப்சர் பண்ணிருக்கு. கலர் கொஞ்சம் நார்மலாக இருக்கு. எக்ஸ்ட்ரா பூஸ்ட் எல்லாம் வந்து பண்ணல. போர்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே வந்து தெரியும். ஆனால் பார்க்கும்போது எட்ஜ் டிரெக்ஷனில் மட்டும் கொஞ்சம் ஒரு சில இடத்துல லைட்டாக மிஸ் ஆன மாதிரி தெரியுது. நீங்கள் வெவ்வேறு இடத்துல இருக்கும்போது ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராலையும் நமக்கு 4K சப்போர்ட் இருக்கு. ஆடியோ வீடியோலாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. இப்போ சன்லைட்டில் டேரெக்டாக வந்துட்டுருக்கேன். எஸ், இப்போது ஷேடோ எந்த அளவுக்கு ப்ராசஸ் ஆகுது. இந்த வீடியோ நம்ம ரியர் ஃபேசிங் கேமராவில் 4K 30 fps எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் ஷேடோவில் இருக்கேன். இப்போ வெயிலில் போகிறேன். அப்படி கொஞ்சம் பின்னாடி வெளியே போங்க. எஸ், இப்போ டேரெக்டாக சன்லைட் ஃபேஸில் வருது. இப்போ எப்படி ப்ராசஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். அப்படியே இப்போ எஸ், இப்போ எப்படி இருக்குது நாய் பத்திரம். ஓகே, இப்போ எப்படி இருக்குது அங்கே பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஓவராலாக ரியர் ஃபேசிங் கேமரா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஈடு கொடுத்துருக்காங்க. இதுவே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் நாங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்கும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதில் Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஒரு சில AI ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை சொல்கிறேன். உங்களால் AI எனேபிள்டு நோட் எடுத்துக்க முடியும். அண்ட் நோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண முடியுது, சம்மரைஸும் பண்ண முடியும். அண்ட் உங்களால் ஒரு வேலை கரெக்ஷன்ஸ்லாம் ஏதாச்சும் வந்து பண்ணணும்னாலுமே அதையுமே AI உடைய யூஸால் உங்களால் பண்ண முடியுது. இதெல்லாம் எப்படி பாசிபிள் ஆயிருக்குன்னா அவங்க ஜெமினி கூட இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரைவசிக்குமே ஒரு சில முக்கியமான விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் திடீர்னு யாராச்சும் வந்து பார்த்தாங்கன்னா அவங்க ஃபேஸ் இந்த கேமராவில் டிரெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹைட் ஆகிடும். இது நல்லாவே ஒர்க்கும் ஆகும். நம்ம ஜென்ரலி ஸ்க்ரீன் ஷேர்லாம் வந்து பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதாச்சும் ஒரு மீட்டிங்லோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ அப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு முக்கியமான OTPஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் முக்கியமானவங்க கிட்ட இருந்தாலும் வருதுன்னா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம ஒன்லி ஸ்க்ரீன் என்ன இருக்கோ அது மட்டும் ஷேர் ஆகும். ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்ப முக்கியமாக என்ன தெரியுமா, ஆண்ட்ராய்டை எடுத்தோமா கொடுத்தோமா இருக்கக்கூடாது. இதுக்கு கரெக்டாக ஆப்டிமைஸும் வந்து பண்ணணும்.
எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால ஃபோல்ட் டு ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ண முடியுது. அண்ட் இந்த ஏர் கெஸ்டர்ஸ் இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டு இருப்போம், அதுவுமே இதில் இருக்கு. நீங்கள் தூரமாக வச்சுட்டு படம் பார்த்தீங்கன்னாலும் சரி, ஏன்னா ஃபோல்டு இல்லை, எப்படினாலும் வச்சு நீங்கள் பார்க்கலாம். அப்படியெல்லாம் இருக்கும்போது கூட இந்த ஏர் கெஸ்டர் மூலியமா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இவ்வளோ பெரிய டிஸ்பிளேல நீங்கள் 5 ஆப்ஸ் வரைக்கும் வச்சுக்க முடியும் ஒரே டைமில். அவளை வச்சு யூஸ் பண்ணுவீங்களான்றதை சொல்லுங்க. ப்ளஸ் நீங்கள் ஒருவேளை 2 ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மல்டிபிள் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஏதாச்சும் ஒரு ஆப் மட்டும் வேணும், ஒரு சைடில் மட்டும் வேணும்னா நீங்கள் அதையுமே வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் மோட்கான கண்ட்ரோல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஃபோல்டிங்க்கு பெயர் போனது. மற்றபடி இதில் NFC கொடுத்துருக்காங்க, Wi-Fi 7 இருக்கு, Bluetooth 5.4 கொடுத்துருக்காங்க, USB 3.2 Gen 2 கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாவே இருக்கிற எல்லாத்தையுமே தூக்கி போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்மார்ட் போன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஃபோல்டில். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இந்த வீடியோ பண்ணும்போது எக்ஸாக்டான பிரைசிங் இன்னும் எனக்கு வந்து தெரியல. ஓரளவுக்கு நல்ல பிரைசிங் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க பார்க்கக்கூடிய டைம்ல பிரைசிங் வந்ததுனா நீங்க போடுற இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல போட சொல்றேன், செக் பண்ணி பாருங்க. அந்த பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் போன் வர்த்தான்றதையும் சொல்லுங்க.